அருமையான ஐயா, அம்மா, இன்று நாம் ஆதியாகம கடைசி பாடத்திற்கு வருகிறோம். இந்த அதிகாரத்திலே யாக்கோபு தனது விருப்பப்படியே கானானிலே அடக்கம் செய்யப்படுவதை குறித்தும், யோசேப்பின் சகோதரர்கள் இப்பொழுதும் பயந்து கொண்டே இருப்பதை குறித்தும், யோசேப்பு எகிப்திலே மரித்து அடக்கம் செய்யப்படுவதை குறித்தும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமத்தின் இந்த இறுதி அதிகாரம் சற்றே துக்கமான அதிகாரம்தான். ஆதியாகம புஸ்தகத்திலே மரணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருப்பதை குறித்து ஏற்கனவே நாம் முன்பே சிந்தித்து விட்டோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் இது தொடர்பாக எழுதும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்கிறார். எனவே ஆதியாகமம் பாவத்தை குறித்ததான உண்மைக்கும் மரணத்தை குறித்ததான உண்மைக்கும் மாதிரியாக காணப்படுகிறது. ஆதியாகமம் தேவனோடும் ஏதேன் தோட்டத்திலே தேவன் உருவாக்கிய மனிதனோடும் ஆரம்பமாகி எகிப்திலே சவப்பெட்டியிலே முடிவடைகிறது. மனித சமுதாயத்திற்குள்ளே பாவம் வந்ததை எடுத்துச் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இவ்வாறு தொலைந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கும் ஒரு ஜீவனுக்கான மார்க்கத்தை உண்டு பண்ணிய தேவனுடைய உண்மையான உள்ளத்தையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாகவே யோசேப்பு மிகுந்த துக்கமடைந்தான். ஏனென்றால் அவ்வளவு அதிகமாக அவனும் அவனுடைய தகப்பனை நேசித்தான். வசனம் 2, பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். அருமையானவர்களே, இப்படி மரித்து போன சரீரத்தை பாதுகாக்கும் பணியிலே எகிப்தியர்கள் மிக சிறந்து விளங்கினார்கள். சமீப காலம் வரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட எகிப்தின் பழங்கால சரீரங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நாளும் நாம் கற்றுக்கொள்ளாத மரித்து போன சரீரத்தை பக்குவப்படுத்தும் ஒரு முறையை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். எனவே யோசேப்பு வைத்தியர்களை அழைத்து தன்னுடைய தகப்பனாருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக சொல்கிறான். அருமையானவர்களே, யாக்கோபின் நம்பிக்கை இந்த உலக பிரகாரமான நம்பிக்கை. அதாவது தேவன் அவர்களுக்கு கானான் தேசத்தை சொந்தமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தபடினாலே தன்னை எபிரோனில் உள்ள மக்பேலா என்ற குகையிலே அடக்கம் செய்யப்படும்படியாய் கேட்டுக்கொள்கிறான். ஏனென்றால் அவன் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே தன் ஜனங்களோடு அவன் இருப்பான். ஆனால் இன்றைய விசுவாசியின் ஒரு நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் ஒரு அங்கமான விசுவாசி புதிய எருசலேமிலே பங்கடையும்படியாய் இயேசு கிறிஸ்துவை நடுவானிலே சந்திப்பான். எனவே 2 வித்தியாசமான நம்பிக்கைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவை இரண்டுமே மகிமை நிறைந்தவை. சரி, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். கவனித்தீர்களா? அந்த வைத்தியர்கள் யாக்கோபின் சரீரம் கெட்டு போகாதபடி பதனிடுவதற்கு 40 நாட்கள் எடுத்திருக்கிறது. அந்த பணியை பல முறைகளிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னவென்றால், எகிப்தியர்கள் யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இது ஏதோ பணம் கொடுத்தால் வந்து மாரடிக்கிறவர்களை போல அல்ல. எகிப்து தேசத்திலே யோசேப்பு சிறந்து விளங்கினபடியினாலே யோசேப்பின் தகப்பனாராகிய யாக்கோபு ஒரு பரிசுத்தவானாக உன்னதமானவனாக கருதப்பட்டான். எனவே அவனுக்காக மக்கள் துக்கம் கொண்டாடினார்கள். யோசேப்பு உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு இரட்சகன். ஆனாலும் யாக்கோபு மரிக்கும் தருவாயிலே ஒரு பரிசுத்தவானாக அவன் மரித்தான் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை பாருங்கள். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார்.
நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரமனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்திலுள்ள சகல பெரியோரும். அருமையானவர்களே, பார்த்தீர்களா? யோசேப்பு தனது மன விருப்பத்தை சொன்ன பொழுது உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. காரணம், யோசேப்பு எகிப்திலே மிகவும் மேன்மையானவனாக மதிக்கப்பட்டான். எல்லாராலும் நேசிக்கப்பட்டான், கனம் பண்ணப்பட்டான். ஒருவேளை உலகமே கண்டிருக்கக்கூடிய மிக நீளமான ஒரு சவ ஊர்வலம் இது என்று சொல்லலாம். எகிப்து தேசத்திலிருந்து கானானில் உள்ள எப்ரோன் வரை போகிறார்கள். பாருங்கள், 8ஆம் வசனம். யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடே கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசே நாட்டிலே விட்டு போனார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இதை குறித்து ஒரு தேவ மனிதர் சொல்லும் பொழுது ஆடு மாடுகளையும் பிள்ளைகளையும் எகிப்திலேயே விட்டு செல்லும்படியாக பார்வோன் கூறியிருப்பான். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் திரும்ப வருவார்கள் என்பதை குறித்த உறுதி அவனுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? யோசேப்பை இழந்து போவதற்கு பார்வோனுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அத்தனை அதிகமாக ராஜ்யத்தின் ஆளுகையிலே யோசேப்பு தொடர்ந்து பயனுள்ள சேவை செய்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலிருந்து ஒரு நீண்ட விடுமுறை வேண்டுமென்று நீங்கள் கேட்டால் அதை குறித்து உங்கள் அதிகாரி மகிழ்ச்சி அடைவார்களா? அல்லது நீங்கள் அங்கே இல்லை என்றால் பணி வருத்தமடையும் என்பதை குறித்து துக்கப்பட்டு நீங்கள் சீக்கிரமாக வருவது நல்லது என்று சொல்வார்களா? சற்றே எண்ணி பார்ப்போம். சோம்பேறியான ஊழியர்கள் பணித்தளங்களிலே இல்லாமல் போவதை குறித்து எந்த பொறுப்பாளர்களும் வருந்துகிறதில்லை. ஆனால் உண்மையோடும் உத்தமத்தோடும் பொறுப்போடும் சிறப்போடும் பணி செய்கிற ஊழியர்கள் இல்லை என்றால் அந்த பணி பாதிக்கப்படும் என்பதை மேல் அதிகாரிகள் அறிந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உங்களை எந்த இடத்திலே ஊழியம் செய்யும்படியாக வைத்திருந்தாலும் நீங்கள் அந்த இடத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் சாலமோன் ஞானி என்ன சொல்கிறார்? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் இருந்ததினாலே யோசேப்பு உயர்த்தப்பட்டான். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் பணி செய்கிற இடத்திலே உண்மையோடும் ஜாக்கிரதையோடும் சிறப்போடும் பணி செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடே போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு, இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பெயர் உண்டாயிற்று. யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எபெரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அருமையானவர்களே, யாக்கோபு ஏன் பெத்லெகேமிலே ராகேலோடு கூட அடக்கம் பண்ணப்படவில்லை? இதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இந்த எப்ரோனிலிருந்து சுமார் 20 மைல் வடக்கே சென்றால் அங்கேதான் பெத்லெகேம் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலேயே அதற்கான காரணத்தையும் நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் விலை கொடுத்து இந்த இடத்தை வாங்கினான். தனது தகப்பனோடு தனது மூதாதையர்களோடு கூட இந்த இடத்திலே அடக்கம் பண்ணப்படும்படியாய் யாக்கோபு விரும்பினான். அப்பொழுதுதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமியிலே தான் இருப்பேன் என்பதை குறித்து உறுதி உள்ளவனாய் எண்ணினான். எனவேதான் மற்ற முற்பிதாக்களோடு கூட அவன் அடக்கம் செய்யப்பட்டான். அவர்கள் அனைவருமே உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். சரி, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை இப்பொழுது வாசிக்கிறேன். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை
யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? யாக்கோபு மரிக்கும் முன்னதாகவே தங்கள் உள்ளத்திலிருந்த பயத்தை யாக்கோபுக்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய மரணத்திற்கு பிறகு யோசேப்பு தங்களை எப்படி நடத்துவானோ என்ற பயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக அவன் செயல்பட்டு தகப்பனார் மரித்த பின்னர் தங்களை தண்டிப்பான் என்று பயந்தார்கள். எனவே யாக்கோபுவும் யோசேப்புக்கு சொல்லும்படியாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தான். அது மட்டுமல்ல, யோசேப்பு தன் சகோதரர்களை தண்டிப்பான் என்றோ பழிக்கு பழி வாங்குவான் என்றோ யாக்கோபு நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருப்பான் என்றால் அதை குறித்து யோசேப்பினிடத்திலே அவன் பேசியிருப்பான். அதை குறித்து அவன் பேசாதபடியினாலே சகோதரர்கள் தகப்பனாரிடத்திலே இதை குறித்து பேசியிருந்தும் தகப்பனார் அதை யோசேப்பினிடத்திலே பேசவில்லை. இந்த செய்தியை 3வது நபர் மூலமாக யோசேப்புக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே யோசேப்பின் உள்ளம் உடைந்து கண்ணீர் வடிக்கிறான். அந்த சகோதரர்களும் உண்மையாகவே தங்கள் பாவங்களை குறித்து மனம் திரும்புகிறார்கள். வசனம் 18, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நேரடியாக யோசேப்பின் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாததினாலே முதலாவது ஆள் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார்கள். இரண்டாவதாக அவன் அழுததை குறித்து நிச்சயமாய் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். எனவே இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வந்து அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலே தீர்க்க தரிசனமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தி மீண்டும் மீண்டும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வருகிறோம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா என்று சொல்லுகிறான். கவனித்தீர்களா? ஒவ்வொரு காரியத்திலேயும் யோசேப்பு தேவனுக்கே கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறான். தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயத்தை குறித்து அவன் அறிந்திருக்கிறான். எனவே நான் தேவனா என்று சொல்லி அவன் கேட்கிறான். வசனம் 20 பாருங்கள், மிக முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் இன்று பார்க்கிற காரியங்களையும் நோக்கங்களையும் விட மிக மேலான காரியங்களையும் நோக்கங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு மனுஷீகமானவர்கள் என்பதை அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் அதன் முடிவை குறித்து நமக்கு தெரியாது. அநேக வேளைகளிலே இது எனக்கு ஏன் வந்தது, என் குடும்பத்திலே ஏன் இது நடந்தது, எனக்கு ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வருகிற பாதைகளை குறித்து கேள்விக்குறிகள் இருக்குமென்றால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லாம் ஒரு நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிறப்பான நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, ஆனால் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை விட உயர்ந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை செய்வதற்காகவே சில வேளைகளிலே அவர் உங்களுக்கு தீமை போன்ற காரியங்களையும் அனுமதிக்கிறார். இப்பொழுது யோசேப்பு என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனம் வரை. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு இப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். கவனித்தீர்களா? இப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை என்று சொல்லும் பொழுது இப்ராஹிமின் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் யோசேப்பு கண்டான் என்று சொல்லலாம். இப்பொழுது ஆதியாகம புத்தகத்தின் கடைசி 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு
தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். இவ்வாறாக ஆதியாகம புத்தகம் நிறைவடைகிறது. ஆதியாகமம் ஆரம்பமாகும் பொழுது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததோடு நாம் ஆரம்பித்தோம். இப்பொழுது எகிப்திலே ஒரு சவ பெட்டியோடு இது நிறைவடைகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, மனுக்குலத்திற்கு என்ன ஆனது? தேவனுடைய படைப்பிற்குள்ளே பாவம் நுழைந்து விட்டது. சரி, யோசேப்பு மரித்தவுடனேயே ஏன் அவனுடைய சரீரம் எடுத்துச் செல்லப்பட்டு கானானிலே அடக்கம் செய்யப்படவில்லை? யோசேப்பு அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக கருதப்பட்டான். எனவே அவனுடைய சரீரத்தை எகிப்திலிருந்து எடுத்துச் செல்ல எகிப்திய மக்களே அனுமதித்திருக்க மாட்டார்கள். எகிப்தியர்கள் கனம் பண்ணின ஒரு சிறந்த மனிதனாய் யோசேப்பு காணப்பட்டான். அவன் பெட்டியிலே வைக்கப்பட்டு ஒருவேளை அங்கேயே அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே ஒரு நினைவு சின்னத்தை கூட அவர்கள் எழுப்பியிருப்பார்கள். ஆனால் யோசேப்பு தன் ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறான்? நீங்கள் கானானுக்கு திரும்பி செல்லும் பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கே விட்டு சென்று விடாதிருங்கள். யாக்கோபின் வாழ்க்கையிலே காணப்பட்ட அதே நம்பிக்கையை இங்கே யோசேப்பின் வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கிறோம். தங்கள் நித்திய கால சொத்தாக தேவன் வாக்கு பண்ணின கானானை தங்களுக்கும் தங்கள் சந்ததிக்கும் கொடுப்பார் என்று யோசேப்பும் விசுவாசித்தான். எனவே அவனுடைய தகப்பனார், தாத்தா எல்லாருமே கானானிலேயே புதைக்கப்படுவதை விரும்பினார்கள். தேவன் தனது மக்களை அந்த இடத்திலேயே உயிரோடு எழுப்பி கானான் தேசத்தை நித்திய சுதந்திரமாக அவர்களுக்கு கொடுப்பார் என்று விசுவாசித்தான். யோசேப்பின் வாழ்க்கையிலே குறிப்பிட்டு சொல்லப்படும் விசுவாச செயலாக இதுதான் குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், எபிரேயர் 11:22 விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, யாத்ராகமம் 13 நாம் படிக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக தேவன் யோசேப்பின் விருப்பத்தையும் மதித்து அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டுதான் சென்றார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்னதாக 3 காரியங்களை உங்கள் மனதிலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, யோசேப்பு பணி செய்த இடத்திலே எல்லா மக்களின் நல் மதிப்பையும் பெற்றிருந்தான். காரணம், அவன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது என்ற உறுதியான மனதோடு இள வயது முதல் வாழ்ந்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் பணி செய்வோம் என்றால் பணி செய்கிற இடத்திலே நிச்சயமாய் எல்லாரும் நம்மை குறித்து அறிந்து கொள்வார்கள். இரண்டாவதாக, யாக்கோபு மரித்த பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் பயந்து போய் அவன் பாதத்திலே வந்து விழுந்தார்கள். ஆனால் தன் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருடைய கரத்தை கண்ட யோசேப்பு எந்தவிதமான கோபத்தையும் வைராக்கியத்தையும் தன் இருதயத்திலே பேணாமல் ஆதி முதலே எல்லாவற்றையும் கர்த்தர் தனது நன்மைக்காகவே அநேக ஜனங்களை உயிரோடே காக்கும்படியாகவே செய்தார் என்பதை அறிந்து உணர்ந்தவனாய் வாழ்ந்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் வாழும் பொழுது எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காகவே செய்வார் என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இறுதியாக, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையினாலேதான் தன் எலும்புகளையும் கானான் தேசத்திற்கு எடுத்துச் செல்லும்படியாக அவன் கட்டளை கொடுத்தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கிற விசுவாசமுள்ள ஒவ்வொருவரும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நித்தியமாய் அவரோடு வாழும் நிச்சயத்தை குறித்து உறுதி உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? நமக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ண சென்றிருக்கிற அவர் ஏற்ற நேரத்திலே வந்து நம்மை அழைத்து செல்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஆதியாகம புத்தகத்தை 1 அதிகாரம் 1 முதல் 50வது அதிகாரம் 26 வரை முறையாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் கூட தவறிவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு
தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆதியாமத்தை படிக்கும் பொழுது உம்முடைய சத்தத்தை உள்ளத்தின் ஆழத்திலே கேட்டு கீழ்ப்படிந்து புதிய தீர்மானங்களை எடுத்த அருமையான நேயர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தீர்மானங்களிலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக நீரே உதவி செய்யும். விசுவாசத்திலே பின்வாங்கி போன அநேகரை விசுவாசத்திலே நீர் ஊன்ற கட்டினீர் ஐயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் மரண பரியந்தம் அல்லது உம்முடைய வருகை பரியந்தம் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாய் காணப்பட நீரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் தொடர்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் மேலும் மேலும் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.